மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்து 850ஆக உயர்த்த ஒன்றிய பாஜக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறைக்கப்படும் என்பதால் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை உண்மையாக்கும் விதமாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆங்கில நாளேடு புள்ளி விவரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டிற்குத்தான் அதிகப்படியான இழப்பு ஏற்படும் என்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011 மக்கள் தொகையின்படி மக்களவை தொகுதிகள் 850ஆக உயர்த்தப்படும் போது மக்களவையில் தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் 1.2% குறைக்கப்படும். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தின் பிரதிநிதித்துவம் 1.7% உயரும் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது. அதாவது தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு 39 தொகுதிகள் உள்ள நிலையில் அது 51ஆக உயர்த்தப்பட உள்ளது. ஆனால் சதவீதமாக பார்க்கும்போது மக்களவையில் தமிழ்நாட்டின் பங்கு 7.2%லிருந்து 6% குறைகிறது. இதேபோல் கேரளாவில் 20லிருந்து 23ஆக தொகுதிகள் உயர்த்தப்பட்டு அதன் பங்கு 3.7லிருந்து 2.7%ஆகவும், ஆந்திரா தெலுங்கானாவில் 42லிருந்து 59ஆக உயர்த்தப்பட்டு அதன் பங்கு 7.7லிருந்து 6.9%ஆகவும், ஒடிஷாவில் 21லிருந்து 29ஆக உயர்த்தப்பட்டு 3.9லிருந்து 3.4%ஆகவும் அதன் பங்கும் குறையும். அதே நேரத்தில் ஏற்கனவே அதிக தொகுதிகள் உள்ள உத்தரப்பிரதேசத்தின் தொகுதிகள் 80லிருந்து 140ஆக உயர்ந்து அதன் பங்கும் 14.7%லிருந்து 16.5%ஆக உயர்கிறது. பீகாருக்கு 7.4லிருந்து 8.6%ஆக உயர்ந்து 40 தொகுதியிலிருந்து 73 தொகுதியாக அதிகரிக்கப்பட உள்ளது. ராஜஸ்தானின் தொகுதி 25லிருந்து 48ஆக அதிகரிக்கப்பட்டு மக்களவையில் பங்கு 4.6லிருந்து 5.6%ஆகவும், 29 தொகுதிகள் கொண்ட மத்திய பிரதேசத்திற்கு 51 தொகுதிகள் வழங்கப்பட்டு அதன் பங்கு 5.3லிருந்து 6%ஆகவும், மகாராஷ்டிராவின் தொகுதி 48லிருந்து 79ஆக உயர்த்தப்பட்டு பங்கு 8.8லிருந்து 9.3%ஆகவும் உயர்த்தப்பட உள்ளது. இதன்படி வடமாநிலங்களின் பிரதிநிதித்துவம் மக்களவையில் 22.1லிருந்து 25.1%ஆக உயரும் நிலையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் 20.1லிருந்து 18%ஆக குறையும் என்பதும் இந்த புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது.